சென்னையில் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை தமிழக காங்கிரஸ் தலைவர் கே.எஸ். அழகிரி சந்தித்து பேசினார். அதே நேரத்தில் சென்னை அண்ணா நகரில் காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசரை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்துள்ளார். இந்த இரண்டு நிகழ்வுகள் பற்றியும் நமது செய்தியாளர் தேவாவிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். தேவா, திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினை தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் புதிய தலைவர் அழகிரி சந்தித்து பேசியது பற்றிய விவரங்களை பதிவு செய்யலாம். தேவா, தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவராக கே.எஸ். அழகிரி கடந்த 2ஆம் தேதி நியமிக்கப்பட்டார். அவருடன் 4 செயல் தலைவர்களும் புதிதாக நியமிக்கப்பட்டனர். இது மற்ற மாநிலங்களை இதற்கு தேர்தலை முன்னிறுத்தி மற்ற மாநிலங்களில் தலைவர் செயல் தலைவர் நியமனங்களை காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை மேற்கொண்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாகவே தமிழகத்திலும் இந்த மாற்றமானது மேற்கொள்ளப்பட்டது. அதுவும் குறிப்பாக தேர்தல் நடைபெறக்கூடிய சூழலில் கட்சியினுடைய தலைவரையே மாற்றியது குறித்த பல்வேறு கருத்துக்கள் எழும்பியது. அதுவும் இதற்கு முன்னதாக இருந்த திருநாவுக்கரசனுடைய செயல்பாடுகள் குறித்து பல்வேறு கேள்விகள், பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்ட ஒரு சூழலில் தற்பொழுது தலைமை மாற்றமானது நிகழ்ந்திருக்கிறது. அவர் வரக்கூடிய வரும் 8ஆம் தேதி சத்தியமூர்த்தி பவனிலே பதவியேற்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் காங்கிரஸோடு தோழமையில் செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளினுடைய தலைவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசி வருகிறார். அந்த அடிப்படையில் தற்பொழுது அண்ணா அறிவாலயத்திலே திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து அவர் பேசியிருக்கிறார். அவர் இருதரப்பிலும் பரஸ்பரம் வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். தேவா, சென்னை அண்ணா நகர்ல திருநாவுக்கரசரை நடிகர் ரஜினிகாந்த் சந்தித்தது எதற்காக? இதன் பின்னணி தகவல்கள் ஏதாவது இருந்தா சொல்லுங்க. நடிகர் ரஜினிகாந்தும் தமிழக காங்கிரசினுடைய முன்னாள் தலைவர், தற்பொழுது தமிழக காங்கிரசினுடைய பிரச்சார குழு தலைவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசரும் நீண்ட காலமாக நண்பர்களாக இருக்கிறார்கள். நடிகர் ரஜினிகாந்த் அரசியல் குறித்த தனது நிலைப்பாடுகள், அரசியல் நிலவரங்கள் குறித்த விவகாரங்களை தொடர்ந்து திருநாவுக்கரசருடன் பேசுவது வழக்கம். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ரஜினி அமெரிக்கா சென்றிருந்த போது திருநாவுக்கரசரும் அமெரிக்கா சென்றிருந்தார். அப்பொழுது அங்கு இருவரும் சந்தித்ததாக கூட தகவல்கள் வெளியாகிறது. அதே போன்று ரஜினி கட்சி தொடங்கக்கூடிய பட்சத்தில் அவரோடு இணைந்து செயல்படுவதற்கு திருநாவுக்கரசர் தயாராக இருப்பதாகவும் பல்வேறு யூகங்கள் வந்து கொண்டிருந்த நிலையில்தான் தற்பொழுது தமிழக காங்கிரஸ் தலைவர் பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்ட திருநாவுக்கரசரை நடிகர் ரஜினி சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த சந்திப்பு திருநாவுக்கரசனுடைய அண்ணா நகர் இல்லத்திலே சுமார் அரை மணி நேரம் நடந்திருக்கிறது. இந்த சந்திப்பு தொடர்பாக விளக்கமளித்துள்ள அவர்கள், நடிகர் ரஜினிகாந்தினுடைய மகள் திருமணம் வரும் 10ஆம் தேதி சென்னையில் நடைபெறுகிறது. அதற்கான அழைப்பையே அவர் அளித்ததாகவும் கூறப்படுகிறது. அந்த அழைப்பு அளித்ததற்கு தொடர்ச்சியாக தற்போதைய அரசியல் சூழல் குறித்தும் நீண்ட நேரம் இருவரும் தனிப்பட்ட முறையிலே விவாதித்திருக்கிறார்கள். தற்போதைய சூழல், தனது அரசியல் நிலைப்பாடு குறித்தும் இருவரும் பேசியிருக்கிறார்கள். எனவே இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் தமிழகத்தினுடைய இரு முக்கிய பிரமுகர்கள் சந்தித்திருப்பது இந்த தனிப்பட்ட முறையையும் தாண்டி அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. திருநாவுக்கரசர் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் அவர் வேறு கட்சியில் இணைவாரா, அவரது செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்று பல்வேறு கேள்விகள் எழும்பிய நிலையில் நான் காங்கிரஸ் கட்சியில் தான் இணைந்து தொடர்ந்து செயல்படுவேன் என்றும் தெரிவித்திருந்தார். அவருக்கு பிரச்சார குழு தலைவர் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பாக இருக்கும் என்றும் நீண்டகால எதிர்கால அரசியல் செயல்பாடுகள் குறித்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகாக தெரிய வரலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விரிவான தகவல்களை பதிவு செய்ததற்கு நன்றி தேவா.